ஹாய், இந்த தளத்தின் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தமிழ். தினம் ஒரு கதையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை எண்ணப்படிதான் வாழ்வு. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையில ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருக்கிறான். அவன் தினமும் ஊர் எல்லையில இருந்து காட்டுக்கு போயிட்டு விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள்கிட்ட விற்று பிழப்பு நடத்தி வரான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டிட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு களைப்பு ஏற்படுது. அங்கிருந்த ஒரு மரத்தோட நிழல்ல படுக்கிறான். அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்போது தென்றல் காத்து சில்லுன்னு வீசுது. அது அவனுக்கு சுகமாக இருக்குது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் இவ்வளோ நலமாக இருக்கும் அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணமே அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சு மெத்தையும் வந்து சேருது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. உடனே அவன் அதில் ஏறி படுத்துக்கிறான். நாள் முழுவதும் கடினமாக உழைச்சதால அவனுக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த சமயத்தில் முதுகு கை கால் பிடிச்சு விட இளம்பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அங்கே ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடிச்சு விட்டுட்டு இருக்கா. விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியல. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறான், ஆச்சரியப்படுறான். நினைப்பதெல்லாம் நடக்குதே, இவ்வளோ சுகங்கள் இருந்தோம் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே, இப்போது அறுசுவை உணவு இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வருது. பல வகை உணவுகள் வருது. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார சாப்பிட்றான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கேற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்துடுது. படுத்துடுறான். அவன் மனசுல திடீர்னு ஒரு பயம். நாம காட்டுல தனியல்லவா இருக்கோம், இப்போ ஒரு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நம்ம கொன்னுட்டா என்னவாகும் அப்படின்னு நினைக்கிறான். மறுகணமே அவன் முன்னாடி ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுது. நீதி: நாம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். சரி, இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்கள்ல பதிவிடுங்க. நன்றி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you